சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 21/3/2026 சனிக்கிழமை, பங்குனி மாதம் 7ஆம் நாள், திருதியை திதி இன்று இரவு 11:57 வரை, அஸ்வினி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 12:38 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல அறிமுகங்கள், மற்றவர்களிடமிருந்து சாதகங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமான பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வளர்பிறை சந்திரன் இன்றைக்கு ராசியில் இருக்கிறார் இல்லையா? ராசிநாதன் செவ்வாயும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. எந்த இடத்துல கொஞ்சம் பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ, அல்லது எந்த இடத்துல ஒன்று செஞ்சு தர்றேன்னு சொன்னேன், அல்லது இன்றைக்கி பணம் கொடுத்துட்றேன்னு சொன்னேன், கொஞ்சம் கொடுக்க முடியாமல் போச்சு, நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, இந்த இடத்துல லேசாக கொஞ்சம் பேர் கெட்டு போயிருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இழந்த அதே இடத்துல இழந்த நல்ல பேரை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள், ஒரு 4 இடத்திற்கு போகும்போது இவர் மாதிரி இருக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு பெருமை மிகுந்த சொற்களை காதில் கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நண்பர்களின் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் கூட விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு நடுத்தர வயதுக்காரர்கள் எல்லாருக்குமே இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய சில நிகழ்வுகள், இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா, அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இது நமக்கு ஏற்றதா, அது நமக்கு நல்லதா என்கின்ற மாதிரியான குழப்பங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த குழப்பங்களிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஏகப்பட்ட செலவுகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், வருமானத்தை தான் காணோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே, குறிப்பாக பங்குனி மாதம் முழுவதுமே பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள் வரும் என்பதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்போலும் இப்போது உண்டு. கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. கடந்த காலத்தில் இன்டர்வியூக்கு போய்கிட்டே தாங்க இருக்கிறேன், ஒன்றும் சரியாக வரவே மாட்டேங்குதுங்க, நல்ல வேலை கிடைக்கலங்க, நான் படித்தது இப்படி ஆனால் எனக்கான வேலை கிடைக்கிறது இப்படின்ற மாதிரியாக வேலை கிடைப்பதில் இடர்பாடுகள் இருக்கக்கூடிய இளம் பருவத்து ஒரு 30 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வருகின்ற வாரம் இன்னும் ஒரு சரியாக ஒரு வாரத்திற்குள்ளாகவே நல்ல வேலை கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்களும் நிறைவேறி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் நிச்சயமாக இருக்கும். ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு சந்திரன் ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் மனசும் உடம்பும் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டுங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுங்க, இது இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது, எதையாவது செக் பண்ணிவிட்டு அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னார்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதை தாங்கிற சக்தி எனக்கு கிடையாதுப்பான்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைக்கு, மருத்துவ பரிசோதனைக்கு போவதற்கே கொஞ்சம் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் உடம்பும் மனசும் நல்லா தான் இருக்குது, கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்கின்ற மாதிரியான சில நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, வடக்கு நோக்கி வடமேற்கு திசை நோக்கி பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு. இன்டர்வியூக்கு போகிறேன் அல்லது தொழில் ரீதியாக போகிறேன், மாதத்துக்கு ஒரு தடவை போகிறது, போன மாதம் போக முடியல, இன்றைக்கி கிளம்பலான்னு பார்க்குறேன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு பயணத்தின் முடிவில் ஒரு நல்ல செய்திகள், பணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய சோதனைகள்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியாது. என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ராசிநாதனே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி போன்ற 3 கிரகங்கள் கூடியிருப்பது, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை குரு 2லிருந்து பார்க்கிறதுன்னு சொல்லிட்டு பெரும்பாலான ராஜ கிரகங்கள் இப்போது சாதகமான ஒரு நிலைமையில தான் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஐயா அப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் சாதகமாக நடக்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட
பிறந்த ஜாதக அளவிற்கேற்ப எந்த உயரத்தில் நீங்கள் இருக்க வேண்டுமோ அந்த உயரத்திற்கு அத்தனை அமைப்புகளும் அந்த இடத்திற்கு கொண்டு போவதற்கான சரியான ஒரு வழிகாட்டுதல்கள் எல்லோருமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ல் ராகு இருக்கின்ற காரணத்தினால அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்கள் அல்லது தெரிந்தவர்களின் மூலமாக ஏதேனும் ஒரு தொழில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக பொருளாதார சூழ்நிலை காரணமாக இது ஒரு சிக்கல், அது ஒரு சிக்கல், இதை நினச்சி இப்படி ஒரு மிஷின் போட்டேன், அதை நினச்சி இப்படி ஒன்று போட்டேன், பட் எதுவுமே நடக்காமல் ஸ்தம்பிச்சு போயிருக்கே நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாகவே அத்தனையும் அப்படியே வெளியே வரக்கூடிய இந்த ஸ்தம்பனம் என்கின்ற நிலைமைகள் மாறி நல்ல விதமாக எல்லாமே நடக்கப் போகிறது என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அதற்கான நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது என்பது இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உண்டு. குடும்பம் அமையாத இளைய பருவத்தினருக்கு கூட மனதிற்கிணைந்த ஒரு மணாளன் பாக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு விருப்பப்பட்ட திருமணத்தை தாய் தகப்பன் ஒத்துக்க முடியாமல் ஒரு சம்மதம் தெரிவிக்க முடியாமல் இருந்த சூழ்நிலைகள்லாம் இந்த வாரத்திலேயே மாறக்கூடிய இளைய பருவத்தினருக்கு கூட நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு தனாதிபதி வலிமையாக அமாவாசையிலிருந்து வெளியே வந்துட்டார். பணங்காசு வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். வெற்றிகள் கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய தன்மைகள். கடனை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கே கடனை அடைக்க முடியலன்னா கூட கடனை அடைக்கிறதுக்கான சோர்ஸ் என்ன? சும்மாலாம் கடனை அடைக்க முடியாதுல்ல. பணம் வந்தால் தானே கடன் அடைக்க முடியும். காசு பணம் இருந்தால் தானே கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பது இன்றைய உலக நடப்பாகி போச்சு இல்லையா? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கலக்கத்தோடு இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்கின்ற ஒரு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். ராகுவோடையும் செவ்வாயோடையும் சேர்ந்திருக்கிறார். பெரும்பாலான மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போது முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற நிலைமை தான். கொஞ்ச நாள் நல்லா இருந்த மாதிரி தாங்க இருந்தது. ஏதோ சொன்னீங்க கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், திடீர்னு ஒரு வாரமாக மனசு அப்படி இருக்கே, கலக்கமாக இருக்கே, இது இருக்கே, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கே, எனக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தொல்லைகள் இருக்கே, எனக்கு குடும்பத்திலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கே, இப்படி நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து அப்படியே அமாவாசை அமைப்பிலிருந்து சந்திரன் வெளியே வந்துவிட்ட காரணத்தினாலும் லாபத்திலிருந்து பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் படிப்படியாக பிரச்சனைகள் அப்படியே தீட ஆரம்பிக்கின்ற, மன அழுத்தங்கள் விலகக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க. என்னதான் இருந்தாலும் நமக்கு இருக்கிற பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது. ஒரே நாளில் எல்லாம் தீர்ந்துட முடியாது இல்லையா? எல்லாமே மெதுமெதுவாக தான் நடக்கும். நல்லதை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்களா, அல்லதை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி. உண்மையில் இப்போது மிதுனராசிக்காரர்கள் நல்லதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை. அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்னைக்கும் நாளைக்கும் என்ன பண்ணுவார்? வெற்றிகள் காண வைப்பார். சட்ட போராட்டங்களில் அப்படி இப்படி இருக்கக்கூடியவர்கள், காவல்துறையில் இது பண்ணுறேன், போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான கேஸ் அமைப்புகள் இருக்குது, அல்லது அதில் ஒரு நடவடிக்கை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. இது நீதித்துறையில் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்புகள் வருமா, அது வருமா, இது வருமானு கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியாக என்னை அறியாமலேயே ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறேனே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் பரம்பொருளின் கருணையினால் அத்தனையிலிருந்தும் அப்படியே வெளியே வரக்கூடிய வெற்றிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு 10 நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் அப்படியே அமாவாசையிலிருந்து வெளியில் வந்துட்டு இன்றைக்கி தான் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். ஒரு வாரமாகவே நிலைமை நல்லா இல்லைன்றது தான் உண்மை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்திரன் ராகுவோடு சேர்ந்தார், அப்புறம் அப்படியே அமாவாசையானார், சனி கூட சேர்ந்தார். இன்றைக்கு தான் அப்படியே வெளியே 10ஆம் இடத்துல ஜம்முன்னு உட்கார்றார். தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. வேலையை விட்டுறலாமா? பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. நான் வேலை செஞ்சு இன்னொருத்தர் பேர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆஃபீஸில் நான் ஒருத்தன் தான் வேலை செய்கிறேன், 4 பேர் வேலையை நான் மட்டும்தான் செய்கிறேன். ஆனாலும் என் தலையிலேயே தூக்கி மறுபடியும் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கொஞ்சம் மனசாட்சியோட வேலை செஞ்சால் இவங்க இப்படி விட மாட்டேன்றாங்களேன்ற மாதிரியாக
வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள், ஜீவன அமைப்புகள், எதில் காசு வருதோ அதில் விவசாயத்தையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். காசு வரக்கூடிய துறைகள் எல்லாத்துலேயும் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இனிமேல் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையுங்க. மேலதிகாரி சப்போர்ட் இனிமேல் இருக்கும். ஒன்று இப்போ இருக்கிறவர் மாறுவார், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் அவரே மனசு மாறுவார். இங்கேயே இருக்க போகிறாரு, பரவாயில்ல இவரை இவ்வளவு நாள் நம்ம தப்பாக நினச்சிட்டோன்ற மாதிரியான எண்ணங்கள் அவருக்கே வரும். அல்லது அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு சாதகமான ஒருத்தர் அந்த இடத்துல உங்கள் சீட்டுக்கு மேலே வந்து உட்காரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போதிருந்து அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வருகிறது. வியாபார பெருமக்களுக்கு எல்லாமே நடக்குதுங்க, லாபத்தை தான் காணும். கல்லாப்பட்டியில் காசு இருந்தால் தானங்க எல்லாம் கரெக்டாக இருக்கும் என்கின்ற மாதிரியாக வியாபாரம் நடந்தும் சரியில்லை என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபத்தோடு கூடிய வியாபாரம் நடக்கக்கூடிய தன்மை, தொழில் முனைவோர்களுக்கு இந்த மாதத்திலேயே ஒரு 2-3 ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைன்னு 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் அத்தனையும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய சிறப்பான ஒரு யோக அமைப்புகள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இவ்வளோ நாள் இந்த ஆள்கிட்ட காசு கொடுத்து மாட்டிக்கிச்சு, அவ்வளோதான், இனிமேல் திரும்ப வாங்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியாக பரவாயில்லையே இந்த இடத்துலேருந்து காசு வருதே என்கின்ற மாதிரியாக நமக்கும் நல்லது நடக்கிறதே என்று கடகராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு வகையில் எதிர்பாராத திருப்பங்கள், பணவரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. இன்னும் சிலருக்கு கொஞ்சம் மேற்கு திசையிலிருந்து கொஞ்சம் நல்ல தகவல்கள் வரும். ஏற்கனவே மேற்கு மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்கள், மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், இந்தியாவை தாண்டி, தமிழ்நாட்டை தாண்டி, பிறந்த இடத்தை தாண்டி வெளியே இருக்கிறேன் என்று எண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க இன்றைக்கி. சிம்மராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்திலிருந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் சந்திராஷ்டமம் முடிஞ்ச ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. என்னடா இது இப்படி இருக்கே, அது இப்படி இருக்கே, இதை இப்படி பண்ணலாமா, அதை இப்படி பண்ணலாமா, என்னமோ ஒன்று மாதிரியாக ஒரு இடிக்குதே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய அமைப்புகள் அத்தனையும் நன்றாகவே இருக்கின்றன. வெற்றி உங்களுக்குத்தான் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய அளவிற்கு நீங்களே செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அப்பாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது, பூர்வீக சொத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது, அல்லது சொந்த வீடை வந்து அங்கே கட்டலாமா இங்கே கட்டலாமான்னு, இருக்கிற இடத்துல வீடு கட்டலாமா அல்லது தாய் தகப்பன் வாழ்ந்த ஊரில் வீடு கட்டலாமான்ற குழப்பங்களுக்கெல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெரும்பாலான சிம்மராசிக்காரர்கள், குறிப்பாக ஒரு 40-50 வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே அருமையான புனித தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, அல்லது டக்குன்னு கிளம்பி ஒரு 8 குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாமான்ற மாதிரி ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நல்ல தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய, மனம் சற்று சாந்தமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்குமே தடைப்பட்ட சில விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள், வேலையில் சரியாக இல்லாதவர்கள், தொழில் ரீதியாக இப்படி கஷ்டம் அப்படி கஷ்டங்க, கொஞ்சம் அகலக்கால் வச்சிட்டேன் போல தான் தெரியுது, அல்லது இவரை நம்பி நான் தொழிலில் இறங்கிட்டேன், என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தது ஆனால் அனுபவம் இல்லை, ஆனால் இவர் வந்து இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார், இந்த வானத்தை வில்லா வளைச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய பேர் ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒருவரை நம்பி நான் வந்து தொழிலை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவர் என்னடனா இது முடியாது அது முடியாதுன்னு சொல்கிறாரு, என்ன பண்ணுவது ஏது பண்ணுவது என்கின்ற அமைப்பில், தொழில் அமைப்பிலோ அல்லது குடும்ப நிலவரங்களிலே இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்து சற்று குழப்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் தெளிவுகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய அமைப்புகள் உண்டு. நண்பர்கள் கூட ஒரு நிலையில் வந்து இவரை பார்த்தியா, பரவாயில்ல, இவர் கொஞ்சம் நல்ல விதமாக தான் பண்ணுறார் என்கின்ற ஒரு ஆச்சரியத்தை அடையக்கூடிய, சில நேரங்களில் எதிரிக்கு கூட மனமாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பொருட்கள் மேலே ஒரு ஆர்வங்கள் வரும். வெள்ளை நிற பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், அதை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நிறைவான பணவரவு, லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க. அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு
கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். அதே நேரத்தில் அவர் இப்போ தான் தேய்பிரையிலிருந்து வளர்பிறையாக மாறி இருக்கிறார். அமாவாசை கழிந்து 3 நாட்கள் ஆயிடுச்சுன்றதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. இன்னொன்று, ராசியை பார்த்து அப்படியே உச்ச சுக்கிரன் நல்ல நிலைமையில் பார்த்து கொண்டிருப்பது, ராசிநாதனை குரு பார்த்து கொண்டிருப்பதுன்னு மற்ற கிரகங்களுடைய சாதக அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றன. அதே நேரத்தில் சந்திரன் 8ல் மறையும் போது மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் என்பது ஜோதிட விதி. மனசு குழப்பமாக இருக்குன்னா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முடியாமல் ஒரு நிலைமையில் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற டைலமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான டைலமா இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, வேலை தொழிலை புரட்டி போடக்கூடிய எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கும் நாளைக்கும் கன்னிராசிக்காரர்கள் எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் இருக்கும். அதே மாதிரி பண விவகாரங்களில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவருக்கு பணம் கொடுத்தேன், இவருக்கு பணம் கொடுத்தேன், அவருக்காக போய் கேரண்டி கையெழுத்து போட்டேன், நீங்கள் இந்த காசை அவர் கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜாமீன் கையெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி கையெழுத்து போடுவதற்கு இந்த நாளும் நாளைய நாளும் தகுதியற்ற நாட்களாக உங்களை குழப்பி விட்டு ஏதாவது ஒரு மாய வலையில் சிக்க வைக்கக்கூடிய நாளாக இருப்பதால் பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதே மாதிரி அந்த ஓடிபி சொல்லுங்கள், இந்த ஓடிபி சொல்லுங்கள், 10,000 ரூபாய் இப்படி போட்டிங்கன்னா இதிலிருந்து 1,00,000 ரூபாய் இப்படி மாறிடுங்க, நாளைக்கே ஒரு 20,000 ரூபா கொடுத்துருவோங்க, இப்படின்னு இந்த தூண்டில் போடக்கூடிய தகவல்கள் எல்லாம் இந்த மாதிரியான சந்திராஷ்டம நாளில் தாங்க மனசு அப்படியே மயக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். இதுக்கெல்லாம் அந்த பக்கம் கண்ணு காது எதையும் வைக்காமல் நமக்கு என்ன உள்ளதோ, நம்முடைய அளவு என்னவோ, நம்முடைய தகுதி உயரம் என்னவோ அதை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஏதாவது கெடுதல்கள் நடந்துருமானால் நிச்சயமாக கெடுதல்கள் நடக்காதுங்க. ஏன்னு சொன்னால் ராசிநாதனை குரு பார்க்கிறார், ராசியை உச்ச சுக்கிரன் பார்க்கிறார். குழப்பங்கள் இருக்குமே தவிர ஒரு மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளில் இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களில் கொஞ்சம் டெவலப் ஆகத்தான் செய்வீங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. நண்பர்களின் மூலமாக ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் இருக்கும். இதே எப்படியே குடும்பஸ்தர்களுக்கு கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் முரசல்கள், எனக்கு தெரியாமல் இதை இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாமல் இதை இப்படி பண்ணுறீங்க, அல்லது அவருக்கு இப்படி பண்ணுறீங்க, இவருக்கு இப்படி பண்ணுறீங்க, என் பேச்சை நீங்கள் எப்போ தான் கேட்டீங்கன்னு ஆண்களுக்கு மனைவிகள் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் திட்டுறது மாதிரியான சில விஷயங்கள், பெண்களுக்கும் கணவர்கள் பேரில் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் இவர் இப்படித்தான் பண்ணுவார் அப்படித்தான் பண்ணுவார்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நினைத்து கொஞ்சம் மனம் வருத்தப்படக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் ராசிநாதனுக்கு குருவின் பார்வை காப்பாற்றக்கூடிய யோக நாள் தாங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. கூடவே இன்னொரு சுபரான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்க ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருப்பது என்பது சமீப காலங்களில் 12 ராசிகள்லேயே கோட்சார நிலைமைகள் சாதகமாக இருக்கக்கூடிய முதன்மை ராசி துலாம் அப்படிங்கிறது தான் மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள் நிரூபிக்கிறதுங்க. எல்லா நிலைமைகள்லையுமே மற்றவர்கள் உங்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். நண்பர்களிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த இணக்கமற்ற சூழல்கள் விலகக்கூடிய ஒரு தன்மை, இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய அமைப்பு, அந்த காதல் திருமணத்தில் போய் முடியக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே பாருங்கள் 2 வருஷமாக இவரை விரும்புகிறேன் அவரை விரும்புகிறேன், அம்மா அப்பா கிட்ட சொல்லி பார்த்தாச்சு, அம்மா அப்பா அதில் ஒரு குறை இதில் ஒரு குறை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர வேணும்னு சொல்ல மாட்டேன்றாங்க, வேணாம்னு சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனாலும் தாய் தகப்பனை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரியாக தன்னுடைய விருப்பத்திற்கு பெற்றோர்களுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே வாழ்க்கையின் ஆரம்பத்திற்காக பெரியவர்கள் சம்மதம் கொடுக்கக்கூடிய ஒரு இனிய நல்ல நாளாக இன்றைக்கோ நாளைக்கோ நிச்சயமாக அமையுங்க. 7ஆம் இடத்திலிருந்து சந்திரன் வலிமையாக ராசியை பார்த்தார்னாலே மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கக்கூடிய அமைப்பு. நம்ம எடுத்திருக்கிற முடிவு சரிதாங்க, இதிலிருந்து நம்ம எப்படியும் விலக வேண்டாம், கொஞ்சம் கஷ்டம் இப்போ இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அப்படியே போக போக இதையே மெயின்டைன் பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு எல்லாமே சரியாக வந்துரும்ன்ற மாதிரியாக மனோதைரியம் ஏற்படக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டுங்க. மனைவியோட உடல்நிலை, கணவருடைய பொருளாதார முன்னேற்றம், இதை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்கார சகோதரிகளுக்கும் துலாம் ராசிக்கார ஆண்களுக்கும் அதிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மனைவி சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்கல அல்லது அவங்க வேலைக்கும் போகிறாங்க, வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது. பாவம் பாருங்கள், சாயந்தரம் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு பகல் ஃபுல்லாக வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு மனைவி கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனாலும் அவங்க ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறாங்கன்ட்டு மனைவியை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் அனைவருக்கும்
எல்லோருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் அதிலிருந்து ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 7ஆம் இடத்துடைய சுப பலன்கள் எல்லாமே இன்றைக்கும் நாளைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. சின்ன வியாபாரம் தாங்க பண்ணுறேன், ஒரு பெரிய அளவில் பண்ணலை, தினசரி இதை விற்றா தான் எனக்கு லாபன்ற மாதிரியாக ஒரு சிறு குறு தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே, குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு நிறைவான வருமானங்கள் வரக்கூடிய, காசு பணம் கையில் கொஞ்சம் இருக்குன்னு கொஞ்சம் திருப்தி இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிரிகளை அடிபணிய வைக்கக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திரன் வலிமையான அமைப்பில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையாக இன்றைக்கு அமையுங்க. இன்றைக்கும் நாளைக்கும் எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சோர்ஸ் தெரியக்கூடிய அமைப்பு, உடம்புல இப்படி ஒரு பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, மருத்துவத்துக்கும் போக முடியல, சில நிலைகளில் இப்படி யோசிக்கிறேன் அப்படி யோசிக்கிறேன்ட்டு கொஞ்சம் குழப்ப நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக சிறப்பாகவே இருக்கும். கவலைப்படாம வேணாம்னு ஒரு தைரியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் ஒரு 3 மாத காலமாகவே பெண்வழி உறவுகளின் மூலமாக சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், சித்தி சார்ந்த விஷயம், பெரியம்மா சார்ந்த விஷயம், அத்தை சார்ந்த விஷயம், பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கையெழுத்து போட மாட்டேன்றாங்க, அல்லது சொத்து பத்துக்களில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது அப்படி ஒரு சிக்கல் இருக்குது, தாத்தாவோ அப்பாவோ யாரோ ஒரு பெரியவர் இப்படி ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டு போயிட்டாரு, நம்ம தான் அதை கொஞ்சம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ட்டு பெண்வழி உறவுகளின் மூலமாக அவர்களிடமிருந்து சாதகமற்ற தன்மைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. மகளுக்கு கல்யாணம் பண்ண முடியல, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியலன்ட்டு பொறுப்புள்ள அண்ணனாகவோ பொறுப்புள்ள அப்பாவாகவோ இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, இதை இப்படி செஞ்சிடலாம் அதை அப்படி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பெண்கள் சார்ந்த விஷயங்களில் மங்கள நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். இதுவரைக்குமே வாகனம் செலவு பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தது, இந்த வண்டி இழுத்துக்கிட்டே இருக்குது, செலவு இழுத்துக்கிட்டே இருக்குது, இந்த வண்டி ஏண்டா வாங்கணும்னு இருக்குது என்கின்ற மாதிரியாக வாகனம் சார்ந்த விஷயங்களில் அதிக செலவுகள் இருக்கிறது என்கின்ற கவலைகளில் இருந்தவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் தீர்வுகள் வரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயங்களில் இனிமேல் அப்படியே அத்தனை நிலைமைகளையும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு விட்டு கொடுத்து போவதன் மூலமாக சில விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றிலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. கடந்த காலத்தில் 8ஆம் இடத்தில் இருந்து வந்த குருவின் அமைப்பால் சாதகமற்ற தன்மைகள் நடந்துகிட்டு இருக்குங்க. சில மாதமாகவே நான் நல்லா இல்லை, வருமானங்கள்லாம் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை, இந்த கவலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமையும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரும். குறிப்பாக தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்கின்ற உறுதி அமைப்புகள் தெரியக்கூடிய மனம் சற்று சாந்தமாக இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். நல்ல எண்ணங்கள் இன்றைக்கி மனசில் வரும். இந்த லட்சியம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக பிறந்தோமா, அதுக்காக பிறந்தோமா, எது படிக்கலாம், இது படிக்கலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, இந்த டிபார்ட்மெண்ட் நல்லதா, இதை நமக்கு செய்ய முடியுமா என்கின்ற மாதிரியாக வாழ்க்கையில் எதை சாதிக்க பிறந்தோம் என்கின்ற கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு தானே ஒரு லட்சியங்கள் உருவாகக்கூடிய அதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கும் நாளைக்கும் மனசில் என்ன வருதோ அது எந்த விதத்திலும் தடுமாறாமல் தடமும் மாறாமல் உங்களை சரியாக வழிகாட்டி கொண்டு போகக்கூடிய சில கருத்துகள் இன்றைக்கு 2 நாளில் கண்டிப்பாக வரும். அதை அப்படியே செயல்படுத்தி ஆனந்தப்படக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. ராசியை இன்றைக்கு குறுபார்த்து கொண்டிருக்கிறார். ராசியை குறுபார்த்து கொண்டிருப்பது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்குமே நீடிக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறாருனால கூட உச்சன் என்கின்ற ஒரு நல்ல அமைப்பை அடைவது தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது நடக்கக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக இன்னும் சில மாதங்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறத தான் காட்டுது. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லைங்க, அதே நேரத்தில் நான் ரொம்ப ஓகோனும் இல்லைங்க, பரவாயில்லைங்க, ஏதோ உனக்கு தானிக்கு தீனின்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அந்த மாதிரியாக வரவிற்கும் செலவிற்கும் சரியாகத்தான் இருக்கிறது என்று நினைப்பவர்களுக்கு கூட கொஞ்சம் வரவு கூடுதலாக இருக்கக்கூடிய, சேமிக்கின்ற அளவிற்கு கொஞ்சம் பணவரவுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமையுங்க. வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு, அதாவது இதை பண்ணால் அது நடக்குமா, அதை பண்ணால் இது நடக்குமான்னு இருந்த குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலாளர்கள் எல்லாருக்குமே நிர்வாகத்தோடு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு முரண்பாடுகள் விலக
விலகக்கூடிய தன்மை. இப்படி போனஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, இப்படி சம்பள உயர்வு கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரே சீட்டில் கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷமாக உட்காந்துருக்கிறேன், எப்போ தான் ப்ரொமோஷன் கிடைக்குமோன்னு தெரியவே இல்லையே நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 15 நாட்களுக்குள்ளாக சம்பள உயர்வோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் பதவி உயர்வுகள் போன்ற மனதிற்கு பிடித்தமான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. சகோதரிகளுக்கு இதுவரைக்குமே கணவர் குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த கொஞ்சம் மன வருத்தங்கள் கூட விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய, ராசிநாதனும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கி. ஏதாவது ஒரு செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு சிறிய பயணங்கள், சிலருக்கு நெடும் பயணங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த நாளிலிருந்தே ஒரு 10-20 நாளுக்குள்ளே ஆரம்பிக்குது. டக்குன்னு பக்கத்து ஊருக்கு போய்ட்டு அல்லது இந்த பக்கத்து மாவட்டத்துக்கு போய்ட்டு ஒருத்தரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அவரை ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்ருக்குறோம், ஃபோனில் எல்லாம் பேசினா சரியாக வராது, நேராக போய் இந்த மனுஷனை பிடிச்சிட்டு எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்ட்டு கொஞ்சம் உரிமையோடு கேட்கலாம்னு ஒரு விஷயத்தை அப்படியே தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்திற்கு போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணுன்ற மாதிரியான முயற்சிகளை கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்காதது, பாஸ்போர்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது, அல்லது அந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும், இதில் தான் படிக்கணும், ஒரு குறிப்பிட்ட இலக்கு நோக்கி அதை வைத்து கொண்டே முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே அந்த இலக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே உருட்டிக்கிட்டு இருக்கிற வீடு வாங்குறத பற்றி டக்குன்னு ஒரு முடிவு இந்த மாதத்திலே நிச்சயமாக எடுப்பீங்க. சொந்த ஊரில் வாங்குறதா, சொந்த ஊரில் கட்டுறதா, அல்லது இருக்கிற ஊரில் ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்கிடலாமா, வாங்குறத கரெக்டு, அந்த டியூவை நம்ம கண்டிப்பாக கட்ட முடியுமா, மாதம் ஒரு பெரிய தொகை விழுந்துருமே, நம்முடைய சம்பளத்தையும் மீறி நம்முடைய வருமானத்தையும் மீறி அல்லது ஒரு குறிப்பிட்ட பங்கு அதை அப்படியே அடைச்சிக்குமே, அதை மாதம் தவறாமல் கட்ட முடியுமான்ற ஒரு மாதிரியான சந்தேக எண்ணங்களோடு இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஒரு 7-8 வருஷமாக உங்களுக்கு இருந்து வந்த ஒரு நெகட்டிவான அமைப்புகள் அப்படியே விலகி போயிடுச்சு. இன்னும் ஒரு 10-15 வருஷத்திற்கு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு வகையில் இதுவரைக்கும் இருந்ததை விட நன்றாகத்தான் இருப்பீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவோடு இருந்த ஒரு முரண்பாடுகள் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் இன்னையிலிருந்தே ஆரம்பிக்குது. அம்மா நீ அண்ணனுக்கு தான் பண்ணுற, அக்காவுக்கு தான் பண்ணுற, தம்பிக்கு தான் பண்ணுற, தங்கச்சிக்கு தான் பண்ணுற, எனக்கு நீங்கள் பண்ணுறது இல்லைம்மா என்கின்ற மாதிரியாக தாய் என்கின்ற தெய்வத்தோடு கொஞ்சம் முரண்பாடுகள் இருப்பவர்கள் எல்லோருமே கூட தாய் எதற்காக செய்தார், அவர் செய்ததற்கான விஷயங்கள் என்ன, அதுவும் நல்லதுக்காக தானே செஞ்சுருக்கிறாங்கன்ட்டு அம்மாவை பற்றிய ஒரு உயர் மதிப்பீடு ஒரு படி அப்படியே அதிகமாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மகரத்திற்கு எண்ணம் பலிக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் முயற்சிகளின் வெற்றியை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய யோக சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். தொட்டது துலங்கக்கூடிய நாளாக இந்த நாள் நிச்சயமாக இருக்கும். பாருங்க, ராசிநாதன் உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்க ராசியையும் குறிபார்த்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் போட்டிகளில் வெற்றி, இன்டர்வியூவில் வெற்றி, ஒரு விஷயத்தில் தோல்வின்னு தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனை அமைப்புகளையும் வெற்றி என்று மாற்றி காட்டக்கூடிய 3ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருப்பது அபாரமான நல்ல திருப்பு முனைகள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து இப்போதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை காட்டக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயங்கள்லையும் இனிமேல் கொஞ்சம் நல்லவைகள் இருக்கும். தங்கச்சிக்கு இப்போ தான் கட்டி கொடுத்தோம், கொஞ்சம் ஒரு மாதிரியாக முன்ன பின்ன இருக்குது வாழ்க்கை, அவர் அப்படி இருக்கிறார் இவர் இப்படி இருக்கிறாரு, பாப்பாவும் கொஞ்சம் கோவப்படுறா, என்னன்னு தெரியல, வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு சிக்கல்களா என்று தங்கையின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அது சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், அல்லது ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தது இன்றைக்கி ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். இவர் இன்னைக்கு அறிமுகப்படுத்திக்கணும், இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா நல்லது, இவர் கொஞ்சம் பணத்தில் உயர்ந்தவர், இவர் கொஞ்சம் அதிகாரத்தில் உயர்ந்தவர், ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு பெரிய அதிகாரி, இவருடைய கொஞ்சம் நட்புகள் கிடைத்தால் நல்லது என்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நீங்கள் கடந்த ஒரு சில வாரங்களாக என்ன முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய இன்றைக்கும் நாளைக்கும் இந்த பலன்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஏற்கனவே
ஏற்கனவே தொடர்புகள் விட்டு போன காலேஜில் ஃப்ரெண்டுங்க, அந்த ஊரில் வேலை செய்யும்போது அப்போ ஃப்ரெண்டுங்க இப்போ ஃப்ரெண்டுங்க என்கின்ற மாதிரியாக ஒரு நல்ல நட்பு நம்மை விட்டு விலகி போயிருந்த நிலையில் மீண்டும் அது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். நகை தொழிலில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்கள் அல்லது ஜுவல்லரி கடை வச்சுருக்கிறவங்க, பாத்திரம் சார்ந்த உலோகம் சார்ந்த பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, அல்லது இந்த குத்து விளக்கு, வெண்கலம், பித்தளை போன்ற உலோகம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடந்த 3 வருடங்களாக இல்லாத வருமான குறைவு, அப்படியே எது பண்ணாலும் சரி பெருசாக வரல, வேலை நல்லா செய்கிறேன், வியாபாரம் நல்லா செய்கிறேன், தொழில் நல்லா செய்கிறேன், ஆனால் எனக்கு லாபங்கள் மட்டும் இல்லையே என்கின்ற ஒரு குறைகள் எல்லாம் தீரக்கூடிய, எதிலும் ஒரு சிறிய சந்தோஷம் இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. அதுவும் வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தொழில் முனைவோர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்பத்தில் கொஞ்சம் அமைதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. என்ன ஒன்று, இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய ஒரு அமைப்பு. வேலை கிடைக்கலங்க, கிடைச்ச வேலையில் சம்பளம் குறைவாக இருக்கிறது, அல்லது சம்பளமே வரலை, அல்லது என்னுடைய திறமைக்கேற்ற வேலை இல்லை, நான் படித்தது வேறங்க, இப்போ வேலை பார்க்குறது வேறங்க, இந்த மாதிரியாக ஒரு 30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை, குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திர இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. மீனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைகள் பாட்டி வீடு தாத்தா வீடுன்னு சொல்லிட்டு குடும்பமே ஒரு மாதிரியாக ஒரு இறுக்கத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாருமே அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு விலக ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக இந்த நாள் அமையும். பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா சொல் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு 50 வயது 40 வயது மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி வாங்க இதை நான் செஞ்சு முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே செஞ்சு முடிச்சு கொடுத்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. சிறு தொழில் குறு தொழில் பண்ணக்கூடியவர்கள், இயக்கம் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு வண்டி வாங்கி வச்சுருக்கிறேன், ஒரு டெலிவரி பாயாக இருக்கிறேன், ஆட்டோ ஓட்டுகிறேன், கார் ஓட்டுகிறேன், அல்லது ஒரு பஸ்ஸு லாரி இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறேன்ட்டு இயக்கம் தொழில்களில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் ஓரளவிற்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே படிப்படியாக ஆரம்பிக்கின்றன. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மார்ச் மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக கொஞ்சம் ஒரு மாதிரியான டிஸ்டன்ஸ் கூடுவது மாதிரியான ஒரு சில நிலைகள் ரேவதி நட்சத்திரக்கார இளைய பருவத்தினருக்கு ஏற்படும். என்னங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்ற மாதிரி மற்றவர்கள்கிட்ட கொஞ்சம் புலம்பக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் வாழ்க்கை அனுபவங்களை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு தாங்க ஜென்மச்சனின்றதை இந்த பகுதியில் அடிக்கடி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் சிலருக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்க வேண்டும், அதாவது பெற்றோர்கள் எல்லா அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்தாலும் கூட சமூகம் தான் சில முக்கியமான அமைப்புகளை சொல்லிக் கொடுக்கும் என்பதற்கெனங்க ஏதாவது ஒரு வகையில் சங்கடங்கள் இருந்தாலும் கூட அதை சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு நல்லவைகளும் அதற்கான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.